நமஸ்தே. மைசெல்ஃப் கிருத்திகா. நான் வந்து இமிடேஷன் ஜுவல்லரி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஷாப் வந்து ஸ்டில் பேங்கிட்ட இருக்கு. ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம உமன்ஸ்னாலே கிரியேட்டிவிட்டி ரொம்ப நிறையா இருக்கும். இப்போ ஒரு ட்ரெஸ் வாங்க போனாலே இந்த கலரில் இந்த டிசைன் இல்லையா, இந்த டிசைனில் இந்த கலர் இல்லையா அப்படின்னு கேட்போம். பட் நம்ம ரெடிமேட் ஷாப்பில் வந்துட்டு அது நமக்கு முடியாது. பட் ஜுவல்லரியில், இமிடேஷன் ஜுவல்லரியில் நம்ம ஷாப்பில் நீங்கள் வந்துட்டு நீங்கள் எந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் கேட்குறீங்களோ அந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணி தருவோம். நீங்கள் வந்துட்டு ஆல்ட்ரேஷன் ஒன்றே 1000 rupees 2000 rupees அந்த மாதிரி ஜுவல்ஸ்க்கு ஆல்ட்ரேஷன் இல்லை. நீங்கள் ஈவன் 50 rupeesக்கு ஒரு ஃபேன்சி இயரிங் வாங்கினா கூட அது ஆல்ட்ரேஷன் கேட்ட மாதிரி வந்துட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுக்குறேன். ஒரு ஸ்டோரி இருக்குது. என் ஷாப்புக்கு ஒரு ஹஸ்பண்ட் வந்திருக்காரு. அவருக்கு ஒரு இயரிங்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்குது. என் ஒய்ஃப் வந்து அவருக்கு லென்த்தி யூஸ் பண்ண மாட்டாங்க. எனக்கு கொஞ்சம் சின்னதாக இருந்தால் பரவாயில்லன்னு அவருக்கு அந்த இயரிங்ஸ் விடவும் மனசு வரல. அது பெருசாக இருக்கனால அதுக்கு வாங்கவும் தெரியாது. அப்புறம் நான் ரெடி கொடுத்தேன். இது வந்துட்டு எனக்கு பெரிய இயரிங்ஸ் 2 இயரிங்ஸை கனெக்ட் பண்ணி தரேன், குட்டியாக வந்து மாற்றி தரேன் அப்படின்னு. அவருக்கு ஓகேனாரு. அப்புறம் இருந்து நான் அதை ஆல்ட்ரேஷன் பண்ணி அந்த பார்த்ததுக்கு அப்புறம் அவருக்கு ஹாப்பி. அப்புறமேட்டுக்கு அது பிடிச்சி போச்சு ரொம்ப. வந்து உடனே அவங்க ஒய்ஃப்க்கு வந்துட்டு வீடியோ அனுப்பி கேட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அது மாதிரி வந்துட்டு நம்ம கஸ்டமைஸ் ஜுவல்லரி பண்ணிட்டு இருக்கோம். புது ஜுவல்லரி தான் ஆல்ரெடி இருக்கிற ஜுவல்லரி மட்டும் இல்லை. உங்களோட பழைய ஜுவல்ஸ் கூட நான் வந்து நியூ லைஃப் கொடுத்துட்ருக்கேன். ஒரு கஸ்டமருக்கு வந்துட்டு அவங்க பாட்டி வந்துட்டு கிஃப்ட் பண்ண ஒரு பேர்ல் ஜுவல்லரி 20 years ஜுவல்லரி ரொம்ப பழசாயிடுச்சு. அதை எனக்கு சொல்லி பண்ணியிருந்தாங்க. நான் அப்படியே வந்துட்டு அந்த பேர்ல்ஸ் அவுட்டு இருந்தது வேறு மாதிரி பேண்ட் கூட வந்து கரெக்டாகிடுச்சு. அந்த பிளாக்கிஷ் தெரியாத மாதிரி அந்த பேண்ட் வந்து பண்ணியிருந்தேன். அவங்க ரொம்ப ஹாப்பி. 20 years ரொம்ப வந்துட்டு பாட்டி கொடுத்தாங்க. ஒரு பிளஸிங் மாதிரி தானே. அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப டேஸ்டாக வச்சுருந்தாங்க. அந்த ஆர்டர் அவ்வளோ ஹாப்பி. ஸோ அது போல் வந்துட்டு உங்கள் ஓல்டு ஜுவல்லரியாக இருக்கட்டும், இல்லை நியூவாகவே இப்போ காசு வச்சுருக்கீங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஜுவல்ஸ் வேணும்னா கூட நம்ம வந்து மேக் பண்ணி கொடுக்குறோம். உங்கள் ஐடியாஸ் பண்ணிட்டு அதுக்கு எதுவும் மேக் பண்ணி கொடுப்பேன். ரெடிமேட் ஜுவல்லரிஸ் நிறைய இருக்குது. அப்புறம் ஃபேன்சி ஐட்டம்ஸ் இருக்குது. ஜுவல் மேக்கிங் கற்றுக் கொடுத்துட்டும் இருக்கேன். தென் ரெண்டல் ஜுவல்ஸும் அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண ஜுவல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கு நிறைய டவுன் பண்ணிட்டு வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ அவங்க எங்கிட்ட வந்து ஜுவல்ஸ் வந்துட்டு இன்னும் ஒரு இயருக்கு கூட ரெண்டாக எடுத்துக்கலாம். ஃபுல் பிரைடல் ஜுவல்ஸ்லாம் வந்து ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வந்துட்டு கஸ்டமைஸ் ஜுவல்லரி இருக்குது, ரெண்டல் ஜுவல்லரிஸ் இருக்குது, ரெடிமேட் செட்ஸும் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. ஆன்லைனும் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் இந்த பக்கம் இருக்கீங்க அவருக்கு வர முடியாது அப்படின்னா கூட எங்கள் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் விஜய் படத்தில் இருக்குது. ஜுவல்ஸ் மோஸ்ட்லி நான் அங்கே தான் வந்து இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஜுவல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி